ஹலோங்க. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, நம்ப சின்ன வயசுலேருந்து இந்த ஆன்சர் இன் பிரீஃப்ன்னு குடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அப்ப நான் கூட நெனைப்பேன், பிரீஃப்னா நீங்க கூட அப்படித்தான் நெனச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிரீஃப்னா பெருசா எழுதுங்க, நெறைய எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு நெனச்சு பேஜா எழுதியிருக்கோம். கரெக்ட் இல்ல? ஆனா ரீசென்ட்டா அ மதுரையில நான் இருக்கும்போது ஒரு ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. என்னன்னா, பிரீஃப் அப்படின்னா குட்டியா எழுதுங்கன்னு, சுருக்கி எழுதுங்க, ஷார்ட்டா எழுதுங்க. நான் வந்து ஐயய்யா! அப்ப நான் இத்தன நாளா பிரீஃப்னா பெருசு பெருசா பேஜ் கணக்கா எழுதிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுட்டு இருந்தேன். உண்மையாங்க நம்ம கூட அப்படிதான். நம்மளுக்கு கதையே என்னன்னு தெரியாது. இல்ல மேட்டர் அர்த்தமே தெரியாது. ஆனா, நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய பக்கமா எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் சொல்றேன், முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்குங்க. கத்துக்கங்க. எனக்கு ஒரு டீச்சர் கத்துக் குடுத்த மாரி, உங்களுக்கு ஒரு சூப்பரான டீச்சர் இருக்கிறாங்க. சூப்பரான டெக்ஸ்ட் புக் இருக்கு. அதுதான் பைபிளும், பரிசுத்த ஆவியானவரும். நீங்களும் அத படிச்சு தெரிஞ்சுக்குங்க. அத விட்டுட்டு கஷ்டப்பட்டு பக்கமா எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே. காட் பிளெஸ் யூ.